சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். இன்று நடந்தது என்ன என்பது குறித்து முழு விளக்கத்தை, அவர் தரப்பு விளக்கத்தை அவர் கொடுக்க இருக்கிறார். அவருடன் துணை சபாநாயகர் பிச்சாண்டியும் இருக்கிறார். எனவே சற்று செய்தியாளரை சந்திக்க முடிஞ்சிருக்கு. அசம்பிளி எத்தனை நாள் நடக்குன்னு கேட்க முடியுங்களா? ஆளுநர் உரையுடன் இன்று தமிழக சட்டமன்றம் கூடியது. அதன் தொடர்ச்சியாக அலுவல் ஆய்வுக்குழுக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி நாளை மாண்புமிகு மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கும் மாண்புமிகு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாளை சபை ஒத்திவைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக 4 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது. புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாட்கள் நடைபெறும். 4வது நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி நிறைவு செய்வார்கள். நன்றி. முதல் 3 நாட்கள் நிச்சயமா இருக்கும். பிறகு சட்டமன்றத்தில் உள்ள விருப்பப்படி நடந்துக்கிடாது. நீங்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க எல்லாருக்கும். நீங்க எல்லாருக்கும் அங்க இருந்தீங்க. எல்லாருமே நம்ம உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும். வெளிநடப்பு செய்த யாரெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே காங்கிரஸ் கருப்பு பேச்சு அணிஞ்சு வந்திருந்தாங்க. அதிமுகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கையில அட்டை வச்சிருந்தாங்க. அது ஆளுநர் பேசும்போது தான் அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நியாயம் வேணும்னு கேட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வேந்தர்ங்கிற முறையில் அவருக்கு எதிராக பண்ணாங்களா தெரியல எனக்கு. அவங்க யாரும் சொல்லவும் இல்லை எங்கிட்ட. இல்லை, எங்களுக்கு தெரியாது. சபையில் நடந்தே கேட்க சொன்னீங்க. சபையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் இன்றைய ஆளுநர் அவர் பேச எழும்பும் போதுதான் அவங்க அவ்வளவு பேரும் எழும்பி பதாதையை காட்டினாங்க. நானும் சிஎம்ஓ பேச முயற்சி பண்ணும்போது அந்த பதாதையை காட்டல. அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட தான் கேட்டது, எனக்கு தெரியாது. வேந்தர்ங்கிற முறையில் நிர்வாகம் சரியில்லைன்னு அதுக்காக பதாதையை காட்டினாங்களா தெரியாது. அதனாலதான் நான் சொன்னேன், எங்கிட்ட கேட்காம எதையும் போடாங்க. என்ன நடந்துன்னே தெரியாது. அங்கே உள்ளுக்குள்ள அவங்கள பேசக்கும் யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல. அதனால அவங்க பதாதையை காட்டினால ஆளுநர் உரைக்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணம் ஒரு கலவர நோக்கத்தோடு அங்க பண்ணதுனால தான் நம்ம என்ன செய்தோம், அவங்கள வெளியேற்றோம். ஆளுநருடைய செயல் எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து நீங்க தான் சொல்லணும். அதுக்கு அவை முன்னவர் நல்லா சொல்லியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 176(1) படி ஆளுநர் த கவர்னர் ஷால் அட்ரஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் கண்டிப்பாக என்ன செய்யணும், வாசிக்கணும். அது நம்ம அவை முன்னர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே. இந்த மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும், நிறைவேற்றிருக்கணும். தொடர்ந்து இதுபடி 3வது வருஷம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம அவையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறத என்ன செய்திருக்கணும், நம்ம கண்டிச்சிருக்கோம். அதாவது மதராஸ் பிரசிடென்சி, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மதராஸ் பிரசிடென்சி. அப்பவே தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்து 1920 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 1921. அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைபெறுகிறது. எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்குனதில்லை. இன்னொன்னு நம்ம அவை முன்னவர் சொன்னாங்க, 1995 மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு உடனே அவங்கள திரும்ப பெற வேணும், புதுசா ஆளுநர் போடணும்னா எங்கிட்ட கேட்டுதான் போடணும்னு சொல்லி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிறகுதான் 1996 பிப்ரவரியில் கவர்னர் உரை நடந்தது. அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட்டு தான் போறாங்க. அந்த கவர்னர் சேர் அன்னைக்கு என்னோட நீங்க தெரிஞ்சுடுங்க, கவர்னர் உரை நடைபெறுகின்ற அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்ததுங்கிறதுல அதுல கவுண்டிங் வராது.
அது சட்டமன்றம் நடந்ததா கருதப்படாது. அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு அந்த டெக்ஸ்ட ரீட் பண்ணிட்டு போனோம், அந்த உரிமை மட்டும் கொடுத்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கருத்து சொல்வதற்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான் இந்த அவையில கருத்து சொல்ல முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்றாங்களே தவிர, அந்த ஆளுநர் உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால அப்படி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களை பற்றி தொடர்ச்சியா பார்த்து நீங்க முறைப்படி அழைப்பு விடுக்க போகும்போது இது சம்பந்தமா உங்ககிட்ட ஆளுநர் எதுவும் விவாதம் பண்ணாங்களா, இல்ல உரை இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது? அதை என்கிட்ட சொல்ல முடியாது தம்பி. அது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை, அவங்க கூடி அவங்க தயாரிக்கக்கூடிய உரையை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும். சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும். அது பேரவை தலைவர் போய் நேரில் போய் அது நம்முடைய சம்பிரதாயம் மட்டுமில்ல, தமிழர்களுடைய நாகரிகம் பண்பு, அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க. அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம். எங்களை நல்லா பண்பாக உபசரிச்சாங்க, எங்களுக்கு டீ எல்லாம் தந்தாங்க. நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம். எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற விட ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்க, அவங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. இது தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானு நீங்க தான் சொல்லணும்.